பொலிட்டிக்கல் ஃபேஸ் ஆஃப்ஸ் உங்களுக்காக காத்திருக்குது. ஸோ அதனால சூப்பர் சண்டே ஸ்டார்ட் பண்ணலாம், இப்போவே தொடங்கலாம். நம்மளோட டாப் ஸ்டோரி, திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயாவோட அரெஸ்ட்க்கு அப்புறம் ஒரு பெரிய பொலிட்டிக்கல் ஃபைட். மார்க்கண்டேயாவோட மகன் அக்ஷய் மார்க்கண்டேயா கூட முதலமைச்சர் விஜயை பர்சனலி அட்டாக் பண்ணாங்க. என்ன சொன்னாங்கன்னா, உங்கள் மகன் உங்கள் கூட இல்லை, ஆனால் எங்கள் அப்பா எப்போவுமே எங்கள் கூடவும் மக்கள் கூடவும் இருந்திருக்கிறார். இது சொல்லிட்டு அவங்க அப்பாவே ரிலீஸ் பண்ணதற்கு அப்பீல் கொடுத்தாங்க. மார்க்கண்டேயா நேற்று அரெஸ்ட் பண்ணாங்க. ஏன்னா அவங்க பப்ளிக்லி மிரட்டினாங்க முதலமைச்சருக்கு. சிஎம் ஓட எலும்பையோட பெண்ணு. பிரமோத் மாதவ் ஓட இந்த ரிப்போர்ட் பாருங்க. திமுக எம்எல்ஏ மார்க்கண்டியன், இவர் விளாத்திக்குளம் எம்எல்ஏ, அவரை நேற்று கைது பண்ணாங்க. காரணம் என்னன்னா, கோவில்பட்டியில் அவர் ரீசெண்டாக பேசும்போது அந்த பேச்சில் முதலமைச்சர் விஜய்க்கு பதில் சொல்றதா நினைச்சிட்டு அவர் அச்சுறுத்துற மாதிரியும் மிரட்டின மாதிரியும் பேசுறதா சொல்லி அவர் மேலே இப்போ ஒரு காவல்துறையில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அவரும் அவர் பேச்சில் முதலமைச்சர் விஜய் ஏற்கனவே பேசுனதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறதா சொல்லிட்டு எலும்புகள் உடைக்கப்படுன்ற மாதிரியும், நாங்கள் யாரும் ஓடலை, கரூர்ல இருந்து நீ தான் ஓடுன அப்படின்ற மாதிரி அவர் பேசியிருந்தார். இவ்வளவு கேவலமான ஒரு முதலமைச்சரை தமிழகம் மட்டுமல்ல, இந்திய வரலாறே பெற்றது கிடையாது. ஆனால் இந்த உலக நாட்டில் நான் தேடிக்கொண்டிருக்கிறேன், சட்டமன்றத்திலே உன் தகப்பனாரை என்று சொல்கிறானே, நான் கேட்கிறேன், மானங்கெட்ட தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், உன்னை சட்டமன்றத்துக்குள்ள வச்சு பாத்துக்கிறோம்டா. நான் என்ன கோமாளி பையில நினைச்சுக்கிட்டு இருக்கிற, சட்டமன்றத்தை பூட்டுவானா? பூட்டினா உனக்கு எலும்பு இருக்காது, ஒட்டச்சிட்டு தான் உன்னை அடிப்பு விடுவானா. பூட்டி பாரு சட்டமன்றத்தை. யார் ஓடுறது? அரஸ்ட் பண்ணிடுவான்னு சொல்லி நைட்டோட நைட்டா நீ தான் கேரா வேண்டல, யார வச்சுக்கிட்டு நீ ஓடுன கரூர்ல இருந்து. நாங்க ஒன்னும் பயந்து ஓடல, சட்டமன்றத்தில் நாங்க பயந்து ஓடணுமா? பேரடிச்சவங்க மாதிரி சட்டமன்றத்தில் உட்கார்ந்துகிட்டு இருந்தார். இதுக்கப்புறம் நேற்று அவரை மருத்துவமனை கூட்டிட்டு போயிருந்தாங்க. அங்கே அவர் ஃபிட்னஸ் செக் முடிச்சுட்டு சிறைச்சாலை கூட்டு போனிருக்காங்க. அங்கே அவர் செக் பண்ண கூட்டிட்டு போயிருக்கும்போது அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, துப்பாக்கி முனையில் தன்னை மிரட்டுறதா அவர் சொல்லியிருக்கார். இது முடிஞ்ச பிறகு அவருடைய பையன் அக்ஷய் மார்க்கண்டேயன் என்ன பண்ணிட்டாருன்னா, அவர் வார்த்தையை இப்போ யூஸ் பண்ணியிருக்காரு. அது கிட்டத்தட்ட ஒரு பர்சனல் அட்டாக் மாதிரி ஆயிடுச்சு. என்னன்னா, சிஎம் சார், உங்கள் பையன் தான் உங்கள் கூட இல்லை, நாங்கள் எங்கள் அப்பா, அவர் எனக்காக உழைச்சிருக்காரு, விளாத்திக்குளம் மக்களுக்காக உழைச்சிருக்காரு, அவரும் எங்கள் கூட இருக்கணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம், இப்படிலாம் பண்ணாதீங்கன்ற மாதிரி சில விஷயங்களை சொல்லிட்டு அவரும் துப்பாக்கி முனையில் தன்னுடைய அப்பா பயமுறுத்தப்பட்டதாக சொல்லிட்டார். ஒரு மூளை தான் உடம்ப எல்லாத்தையுமே டிசைட் பண்ணுது. அந்த மூளையா அந்த நாட்டுக்கு இருக்கக்கூடியது அந்த நாட்டுடைய சட்டமன்றம். அந்த சட்டமன்றத்துக்குள்ள எல்லா எம்எல்ஏக்களையும் அடைச்சு வைக்கணும் அப்படின்னு இந்த முதலமைச்சர் சொல்றாருன்னா, அப்ப இந்த சட்டமன்ற இதை கைப்பற்றி அவர்கள் சட்டங்கள் என்ன நினைக்கிறார்களோ அந்த சட்டங்களை எல்லாம் நடவடிக்கையெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அப்போ வரலாறு இதையெல்லாம் பார்த்திருக்கிறது. In England and in France, there were emperors who locked assembly legislators within the assembly. Their heads have rolled down. People have given their verdict. Similarly, Honorable Chief Minister should stay very aware that in order to not break the bones of democracy, otherwise when the bones of democracy is broken, the partitional politics bones would also be broken. Honorable Chief Minister, உங்க பையன் தான் சார் உங்களோட இல்ல, என் அப்பா எனக்காகவும் இந்த விளாத்திக்குளம் மக்களுக்காகவும் ரொம்ப காலமா உழைச்சிட்டு இருக்காரு, அவர் எங்களோட இருக்கணும்னு நினைக்கிறோம். இப்படிலாம் பண்ணாதீங்க சார். ஆமா, ஒரு டெஃபமேஷன் கேஸ்ல சார் எவ்வளவு டைம் விசாரிக்க முடியும்? ஒரு மணி நேரம் விசாரிக்கலாம். இப்ப எவ்வளவு பேசின வீடியோவே 5 நிமிஷம் வீடியோ தான் சார். அதுக்கு காலையில இருந்து 13 மணி நேரம் விசாரிச்சிருக்காங்க. ஹீஸ் அ சுகர் பேஷண்ட், ஹீஸ் அ டயாபெட்டிஸ் பேஷண்ட், அவருக்கு ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. த்ரெட் பண்றாங்க, பயமுறுத்துறாங்க. கன் பாயிண்ட் அவங்களோட கருத்தை அவங்க என்ன சொல்றாங்களோ அதுபடியே சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி பயமுறுத்துறாங்க. They are pressuring him. Absolutely truth. முழுக்க உண்மை. துப்பாக்கி முனையில தான் அவங்க சொல்றத வச்சு மிரட்டி அவங்க என்ன சொல்றாங்களோ அதெல்லாம் அவங்க அதபடி வெளியே வந்து சொல்லணும். நாங்க மிரட்டதெல்லாம் சொல்லக்கூடாது. என்னென்னலாம் அவங்க சொல்ல வைக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதெல்லாம் சொல்ல வைக்கிறாங்க. அவங்களோட பார்ட்டிஷனல் பொலிட்டிக்ஸ் கட்சி, அவங்களோட கட்சி பேஸ் பண்ண அரசியலை இங்க பண்ணணும்னு நினைக்கிறாங்க.
துப்பாக்கி முனையில மிரட்டினது உண்மைதான். இதுக்கெல்லாம் இப்போ நிர்மல்குமார் அவர் தான் சட்டத்துறை அமைச்சர், அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு பதில் கொடுத்துருக்காரு. பேசுனது வந்து யாரோ ஒரு 3ஆம் நபர் கிடையாது, அவர் ஒரு எம்எல்ஏ. அதுவும் மேடையில் மைக்கு போட்டு இந்த மாதிரி பேசும்பொழுது அது கண்டிப்பாக ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக தான் மாறும். அதனால தான் தகுந்த முறையில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த கம்ப்ளைண்ட்டில் தான் இப்போ வந்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்க தவிர இதில் எங்கேயுமே சட்ட மீறல் இல்லைன்னு நிர்மல்குமாரும் இப்போ ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. விளாத்திக்குளம் எம்எல்ஏ பேசினது எல்லாரும் பார்த்துருக்கோம். விளாத்திக்குளம் எம்எல்ஏ முதலமைச்சரை வந்து நான் வந்து ஒரு அச்சுறுத்தல், நான் கையை உடைப்போம் இவ்வளோன்னு எல்லாமே பேசலாம். பேசினா வந்து உங்களுக்கு சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்க தான் செய்வாங்க. உங்கள் ஆட்சி காலத்தில், திமுக ஆட்சி காலத்தில் எத்தனை பேர், அதாவது ஒரு ட்வீட்டு போட்டாங்க, எத்தனை பேர் மேலே குண்டாஸ் போட்டாங்க? ஒரே ஒரு ட்வீட்டு முதல்வருக்கு எதிராக, அதுக்கு வந்து எத்தனை பேர் மேல் குண்டாஸ் போடப்பட்டது? ஒன்றும் இல்லை, ஒரு வயதான பாட்டி ஒருத்தவங்க வந்து முதல்வருக்கு எதிராக ஒரு வார்த்தை பேசினாங்கன்னு சொல்லிட்டு ஒரு 70 வயதுக்கு மேலே ஒரு பாட்டியை பிடிக்கிறதுக்கு 5 தனிப்படைகளை அமைச்ச அரசு தானே முன்னிருந்த திமுக திரு ஸ்டாலின் தலைமையிலான அரசு. ஸோ அதெல்லாம் இல்லை. இங்கே வந்து ஒருத்தர் மேடையில் போய் ஒரு சட்டமன்ற உறுப்பினர், ஒரு 3ஆம் தர நபர்லாம் பரவாயில்ல, ஒரு சட்டமன்ற உறுப்பினர் முதல்வரை பற்றி அவதூறாக நான் வந்து கொலை மிரட்டு விடுக்கும் அளவிற்கு பேசினால் அது கண்டிப்பாக சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, சாதாரண பிரச்சனை இல்லை. சட்டப்படியான ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த கம்ப்ளைண்ட் பேரில் காவல்துறை அடுத்த கட்ட நடவடிக்கை போகிறாங்க. சட்டப்பூர்வமாக நடந்துருக்கு. இதில் எந்த விதிமுறையில் எதுவும் கிடையாது. ஒளிப்பதிவாளர் இர்ஃபானுடன் பிரமோத் மாதவ், இந்தியா டுடே தமிழ். இந்த ஷோவில் என் கூட ஜாயின் பண்ணிக்கிறாங்க சத்யகுமார் தாவேக்காருந்து, நாகநந்தினி மேடம் டிஎம்கே திமுகருந்து. வணக்கம் சத்யா சார். இந்த அரெஸ்ட்க்கு அப்புறம் ரொம்ப கிரிட்டிசிசம் வந்திருக்கே, திமுக பர்டிகுலர்லி ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னா இது இன்னொரு வாட்டி பார்க்குறோம் போலீஸோட ஓவர் ஸ்டெப்பிங் ஆக்ஷன் எடுக்கிறாங்கன்னு. இல்லை, இது போலீஸோடைய ஓவர் ஸ்டெப்பிங் கிடையாது. ஃபர்ஸ்ட் வந்து Akshita, if you see the entire statement of Mr. Markandayan, indeed Mr. Markandayan was one of the respected legislators. ஏன் அப்படி பேசினாருங்கிறது வந்து ஒரு வருத்தமான விஷயமா தான் இருக்கு. டிஎம்கேல வந்து Markandayan வந்து generally doesn't make these statements. I have to be fair. But I don't know why he made this statement and whose insistence he has made this statement. I hope so. அவர் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எம்கே ஸ்டாலின் அவர் சொல்லியிருக்க மாட்டாருன்னு நான் நம்புறேன். அப்படி இருக்கும்போது இந்த த்ரெட் டு வயலன்ஸ் அப்படிங்கிறது வந்து சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஆன் அண்ட் ஆஃப் த அபெக்ஸ் கோர்ட் ஆஃப் த கண்ட்ரி அண்ட் ஆன் அண்ட் ஆஃப் ஹஸ் செட் வெரி கிளியர்லி, த்ரெட் டு வயலன்ஸ் இருக்கக்கூடாது. த்ரெட் டு வயலன்ஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன். ஸோ அக்கார்டிங்லி விளாத்திக்குளம் எம்எல்ஏ மிஸ்டர் மார்க்கண்டேயன் இந்த ஸ்டேட்மெண்ட் பண்ணது வந்து மேபி பிகாஸ் ஹி வாஸ் ஹேவிங் அ விண்டிக்டிவ் தாட் இன் ஹிஸ் மைண்ட் அண்ட் அஃப்கோர்ஸ் I don't think even leadership of the DMK will get pleased. இது சொன்னதுனால வந்து ப்ளீஸ் பண்ற மாதிரியும் தெரியல. So it was a vindictive nature இருக்கிறதுனால தான் போலீஸ் வந்து அவர் வந்து அரெஸ்ட் பண்ணாங்க. ஆக்ஷன் ஜஸ்டிஃபைட்னு சொல்றீங்க. See, the threat to violence, see what is that he is teaching to the future legislators of the country. இப்போ இன்னைக்கு DMK ஓட ஸ்போக்ஸ் பர்சன் வந்து இந்த டிபேட்ல இருக்காங்க. அவங்க வந்து அந்த ஸ்பீச் பார்த்துட்டு என்ன பாராட்டவா போறாங்க? கட்டாயமா கிடையாது. அது let us understand that way. The speech as a whole is in vindictive nature. It's a threat to violence. அத சீஃப் மினிஸ்டர் மேல சொன்னாலும் சரி, பொதுமக்கள் மேல சொன்னாலும் சரி, இட்ஸ் the same thing. The same effect will be there. ஏன்னா இன்னைக்கு வந்து அவர் சொல்ற வார்த்தைகள் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். It was a threat to violence. சரி. Supreme Court and all of us clearly said this is not to be entertained at any cost. Accordingly, the law of the country, the Supreme Court judgments, the provisions in place. அதனால he was getting arrested. நாகநந்தினி மேடம் பார்க்க வேண்டாம்ங்கிறது தான் என்னோட பாயிண்ட். நாகநந்தினி மேடம் அவங்க த்ரெட்டன் பண்ணாங்க, முதலமைச்சரை த்ரெட்டன் பண்ணாங்க, அதனால தான் அரெஸ்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்க. வணக்கம் மேம். இப்போ சார் பேசும்போது ரொம்ப ஒரு நல்ல விஷயம் சொன்னாரு. கரெக்ட். இது வந்து அவங்களா பேசியிருக்க மாட்டாங்க. யார் இவங்க கிட்ட பேச சொன்னா, என்ன விஷயம் இவரை இந்த ஸ்டேட்மெண்ட்டை உருவாக்க வச்சது, வை மேக் த ஸ்டேட்மெண்ட் அண்ட் ஹூ இன்ஸ்ட் டு டேக் தி ஸ்டேட்மெண்ட் சொன்னார்ல, அதுக்கு ஆன்சர் கரெக்டா சொல்லிட்டாரு ஸ்போக் பர்சன். கண்டிப்பா ஸ்டாலின் சார் கிடையாது, ஆனா சிஎம் சார், விஜய் சார். இப்போ எங்களோட தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கு, நெருப்பு இல்லாமல் புகையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ யார் அந்த நெருப்பை பத்த வச்சான்னு பாக்கணும், புகைஞ்சதை மட்டும் எல்லாரும் பாக்குறாங்க. கண்டிப்பா வந்து எப்படி வந்து ஸ்போக் பர்சன் சொன்னாரோ, இன்னைக்கு நான் எங்க எம்எல்ஏ மார்க்கண்டேயன் சார் பேசினது வந்து எங்களால ஏத்துக்க முடியாது, அதுக்கு முன்னாடி ஏத்துக்க முடியாது சிஎம் சார் பேசினது. ஏன்னா அவர் தான் சொல்றாரு சட்டப்பேரவையில எல்லாத்தையும் வச்சு பூட்டிடுவோம் அப்படின்னு சொல்லி.
எதனால அந்த அந்த டாக் ஃபுல்லா பார்க்கணும். இது வந்து டோட்டலா ஒரு 13 மினிட்ஸ் பேசியிருக்கிறாரு. அதுல வெறும் ஒரு 3 நிமிஷம் டு 4 நிமிஷம் வரக்கூடிய டாக்குக்கு மட்டும் தான் இந்த அரஸ்டா அப்படின்னு பார்க்கணும். இல்ல அதுக்கு மேல அவர் சொன்ன விஷயங்கள் நிறைய இருந்துச்சு. இன்னைக்கு ஸ்டேட்ல நடந்துட்டு இருக்கக்கூடிய நிறைய விஷயத்த அவர் பேசினார். சோ அதுக்கெல்லாம் சேர்ந்து ஏன் எங்க டிவிகேனுடைய உண்மைகள் எல்லாம் நீங்க வெளியே மேடையில போட்டு சொல்றீங்க அப்படின்றதுக்காகவும் இந்த அரஸ்டான் பார்க்கணும். இல்ல ஆனா நாகநந்தினி மேடம் என்ன சொன்னாங்க அந்த ஸ்டேட்மெண்ட் நீங்க கண்டெம் பண்ணுவீங்களா? ஆமா மேம். அடுத்தடுத்து அவர் பேசினது என்ன? விவசாயம் சொன்னார். ஏன் விவசாய மக்கள்? ஏன்னா மார்க்கண்டேயன் சார் பேசுறதுக்கான எல்லா ரைட்ஸும் இருக்கு. அவர் ஃபர்ஸ்ட் ஒரு விவசாயி, ஆஃப்டர் தட் அவர் ஒரு அட்வொகேட், அதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு எம்எல்ஏ அப்படிங்கறத அவர். ஆனா முதலமைச்சர் பத்தி இந்த மாதிரி சொன்னாங்கன்னா அது ஓகேயா? திமுக ஓகே பேக் பண்றீங்களா? அதுக்குதான் நான் சொல்றேன். அவர் எதனால சொன்னாருன்னு பாருங்க. ஏன்னா கொத்து புரோட்டா போடுவியா? அதுவும் இல்லாம நீங்க வந்து முன்னாடி ஒரு முதலமைச்சர், அவரு முன்னாள் முதல்வரா இருந்தவரை சட்டப்பேரவையில இருந்து உங்க அப்பாவை காணோம்னு ஏன் கேக்குறீங்க? அதை விட ரொம்ப முக்கியம் அந்த எலும்பு முறியும் அப்படின்ற அந்த வார்த்தையை பயன்படுத்தினார்ல, அதுக்கு அவர் என்ன சொன்னாரு? சட்டப்பேரவையில வச்சு எல்லா எம்எல்ஏவையும் பூட்டணும்னு ஏன் முதல்வர் சொல்றாரு? அப்ப நீங்க பூட்டுனீங்கன்னா நான் இதை செய்வேன் அப்படின்னு இவர் சொன்னார். சரி, இவர் சொன்னது தப்பு, அதனால நீங்க அவதூறு போடுறீங்க வச்சுக்கோங்க. இன்னைக்கு பிரசன்ட்ல இருக்கக்கூடிய அமைச்சர் வன்னியரசு அவர்கள் ரிப்ளை குவாட் கொடுத்திருக்காரு. என்ன கொடுத்திருக்காரு அவரு? ஓ, அப்ப நீ எலும்பு முறிப்பேன்னு நீங்க சொன்னீங்கன்னா எல்லாத்துக்கும் தான் எலும்பு இருக்கு அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? இப்போ அமைச்சர் வன்னியரசு மேல இன்னைக்கு இருக்கிற தாவேகா கட்சி என்ன விதமான ஒரு டிஃபமேஷன் கேஸ் என்ன கேஸ் போட்டிருக்கு? அப்போ இது யார் பண்ணாலும் அஃபன் தானே. அப்ப இங்க வந்து சிஎம்க்கு மட்டும் தான் பாதுகாப்பா, இல்ல மக்கள் அத்தனை பேத்துக்கும் இருக்கக்கூடிய பாதுகாப்பா? இன்னொன்னு இதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லணும். நாஞ்சல் சம்பத் சார் இருக்காருல்ல, ஒரு 1 day பிஃபோர் அவரோட அபிஷியல் ஸ்போக் பர்சன் தான் ஒரு மேடை போட்டு சொல்றாரு. அதாவது சீமான் சார் விட்டுருங்க, அது நான் இன்னொரு கட்சியா இருந்தாலும் அதையும் கோட் பண்ணி ஆகணும் இந்த நேரத்துல. சீமான் சாரை பத்தி ரொம்ப தரக்குறைவா பேசுறாரு. அதை விட அந்த நாம் தமிழர்னு ஒரு கட்சியே நாங்க பாடையில ஏத்திடுவோம் அப்படி ஒரு கட்சியே இருக்காது. அந்த கட்சியில இன்னைக்கு உறுப்பினர்கள் கிட்டத்தட்ட 2000-3000 பேர் இருக்காங்க. அப்ப அந்த கட்சி உயிரோடயே இருக்காதுன்னு சொன்னா அப்ப அந்த கட்சியில இருக்கக்கூடிய எல்லாத்தையும் இவங்க அழிச்சிருவாங்களா? இப்போ ஒரு அவதூறு விஷயம் நம்ம ஆரம்பிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அப்ப எல்லாத்தையும் பார்க்கணும். இதை விட ரொம்ப முக்கியம், இதுக்கு முன்னாடி 1 மாசத்துக்கு முன்னாடி எடுத்து பாருங்க, இதே தூத்துக்குடியில கோவில்பட்டியில தூத்துக்குடியினுடைய தாவேகா, அதாவது டிவிகேனுடைய மாவட்ட செயலாளர் சொல்றாரு, கோவில்பட்டியினுடைய எம்எல்ஏ டிஎம்கே எம்எல்ஏ கருணாநிதி அவர்கள் விரைவில் தாவேகா வந்து சேரணும், இல்லைன்னா வேற மாதிரி ஆயிடும். என்ன மாதிரி ஆகும் அதெல்லாம் சொல்லணும்ல. இப்ப சிஎம் சாரே கரூர்ல பேசும்போது என்ன பேசினாரு? என்ன டேஷ் எல்லாம் போட்டு பேசினாருல, அதுல என்னென்னலாம் நம்ம ஃபில் பண்ணலாம்? சரி, நீங்க அவதூறு போடணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்க எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருங்க. ஏன் உங்களுக்கு ஒரு நியாயம்? அப்ப தாவேகால இருந்து பேசினா அது ஒரு நியாயம், டிவிகே கட்சிக்காரங்களுக்கு ஒரு நியாயம். ஆனா அதே வந்து இந்த பக்கம் இருந்தா இருக்கு. இன்னைக்கு அதே தூத்துக்குடியில தானே ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ சரவணன் அவர்களுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? அவர் கூட்டு பாலியல் வன்கொடுமையில பிரச்சனையில சிக்கியிருக்காரு அப்படின்னு சொல்லி பிரஸ்ல மட்டும் இல்ல கவர்னர் கிட்டயே இன்னைக்கு அந்த பொண்ணு போய் கொடுத்திருக்காங்கல்ல. அத வந்து முன்னாள் அமைச்சர் கீதா ஜீவன் அவர்கள் சட்ட போராட்டம், அதை விட பிரஸ் மீட் சந்திச்சு இன்ன வரைக்கும் அதுக்கு போராட்டம் நடந்துட்டே தானே இருக்கு. அதுக்கு என்ன சார் முடிவு எடுத்தீங்க? ஒரு வார்த்தை பேசிட்டாரு அப்படின்றதுக்காக அவர் மேல ரொம்ப பயந்து டிஃபமேஷன் போட்டு அவர் ஏதாச்சும் எங்க சிஎம் சார பண்ணிடுவாரு அப்படின்னு சொல்ற நீங்க, பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பேன்னு சொல்லி உங்க எம்எல்ஏவே இப்படி நடந்து அது சட்டப்பேரவையில பேசப்பட்டு எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லியும் கூட இன்ன வரைக்கும் ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ சரவணன் அவர்கள் மீது ஒரு நடவடிக்கை கூட எடுக்கலையே. இது ஏன்? எதனால? அப்ப இங்க சட்டம் யாருக்கு எப்படி பார்க்கப்படுது? நீங்க யாருக்கு எந்த மாதிரி பனிஷ்மெண்ட்ஸ் கொடுக்குறீங்க அப்படிங்கிறது. சத்யா சார், உங்க ரெஸ்பான்ஸ், உங்க டீடைல் ரெஸ்பான்ஸ் கொடுங்க. ஃபர்ஸ்ட் நீங்க தான் எல்லாமே பர்சனல் காமெண்ட்ஸ் கொடுத்தீங்க, அதனால தான் அவங்க ரிப்ளை பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்க. இல்லை எந்த டோன் அண்ட் டெனரில் வந்து கம்யூனிகேட் பண்ணுறாங்கன்றது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இதை ஃபில் பண்ணிக்கோங்க அதை ஃபில் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறதுக்கு வந்து சட்டத்தில் இடம் கிடையாது. நீங்கள் யூகிச்சு பண்ணுறதுக்கான இடங்கள் கிடையாது. இங்கே வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே பார்த்தீங்கன்னா மார்க்கண்டேயன் அவர்கள் இஸ் ஐடென்டிஃபைங் அ பர்சன். ஆஸ் பர் லா யூ ஹேவ் டு see how when the criminal justice system works. He identifies a person. He says it's a CM. 2. In which place? எந்த பிளேஸில் அது செய்யணும்னு சொல்கிறாரு. 3வது he says what need to be done, என்ன பண்ணணும்னு சொல்றாரு. ஸோ கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம்ல மேலஃபைட் இன்டென்ஷன் தான் ரொம்ப முக்கியம். அந்த இன்டென்ஷனை அவர் கன்வே பண்றாரு. அது மேல யார் ஆக்ட் பண்ணுவான்றது இருக்கா இல்லையா? இப்போ நீங்க அவர் சொல்லிட்டு போயிட்டாரு, மார்க்கண்டேயன் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த எலும்பு உடைப்பேன் இந்த மாதிரி சொல்றாருன்னு வச்சுக்கோங்க. அது கட்சி தொண்டர்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கட்சி தொண்டர்கள் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு என்ன கம்யூனிகேட் பண்றாருங்கிறது தானே முக்கியம்.
அப்படி பார்க்கும் பொழுது அந்த மேலஃபைட் இன்டென்ஷன் கன்வே பண்ணதுனால தான் கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம் இஸ் ஆக்டிங் ஆன் இட். இல்ல அவங்க கூட எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறாங்க சார், அவங்க கூட எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறாங்க. அவங்க சொல்றாங்க மார்க்கண்டேயன் முதலமைச்சரோட காமெண்ட்க்கு தான் ரெஸ்பாண்ட் பண்ணாங்கன்னு. இல்ல சி முதலமைச்சர் அவர்கள் வந்து வெரி கிளியரா சொன்னது வந்து நம்ம இன்ஸ்டன்ஸ் எடுத்து பார்க்கணும் அக்ஷிதா. சட்டசபையில வந்து when questions are raised the opposition is walking out. when they walk out they are not. Let me complete Akshita. உரிமை சார். let me complete. see election mandateல மக்கள் வந்து எங்களுக்கு mandate கொடுத்திருக்காங்க டிவிகேக்கு. அதே மாதிரி கொஞ்சம் mandate டிஎம்கே கொடுத்திருக்காங்க, ஏடிஎம்கேக்கும் கொடுத்திருக்காங்க. so we respect all mandate. அந்த ரெஸ்பெக்ட் இருக்கிறதுனால தான் எல்லாருக்குமே லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளில வந்து இடம் இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது மக்களுடைய பிரச்சனையை தான் நம்ம பேசிட்டு இருக்கோம் அசெம்பிளில. உங்க ஆட்சி காலத்துல என்ன ஆச்சு, இப்ப என்ன செய்யணும் அப்படிங்கிற கேள்வி பதில் தான் அங்க போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது எழுந்து வெளிநடப்பு பண்றாங்கன்னா 5 வருஷத்துல வந்து எவ்வளவு டைம் இருக்குன்னு நினைக்கிறீங்க லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளில? யோசிச்சு பாருங்க. 60 months இருக்கு கிட்டத்தட்ட 5 yearsல அப்படின்னு வச்சுப்போமே. நீங்க வந்து எவ்வளவு டைம் அசெம்பிளில இருக்கும்? ஸ்பீச் கொடுக்கணும், இஷ்யூஸ் பேசணும். அப்போ பொறுப்பற்றத்தனமா அப்போசிஷன் பார்ட்டி லீடர்ஸ் வந்து வாக் அவுட் பண்றதுனால டெமோக்ரஸிக்கு தான் நஷ்டம், ஜனநாயகத்துக்கு தான் நஷ்டம். ஏன்னா உங்களை வாக்களிச்சு அமைச்சதே ஒண்ணு எதிர்ப்பு தெரிவிங்க, இல்ல நீங்க பதில் சொல்லுங்க. பதில் சொல்ல முடியாதனால நீங்க வாக் அவுட் பண்ணும்போது அது பொறுப்பற்றத்தனத்தை இருக்குன்றத வந்து மறந்துடக்கூடாது. மக்களும் அதை புரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா இப்ப லைவ் டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடியாவது நீங்க லைவ் டெலிகாஸ்ட் பண்ணாத பொழுது மக்களுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாம இருந்தது. இப்ப லைவ் டெலிகாஸ்ட் வந்து போயிட்டு இருக்கும் பொழுது மக்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியுது. நீங்க எடுத்துக்கோங்க எக்ஸாம்பிள், எங்களுடைய லீடர் தளபதி விஜய் அவர்கள் சட்டசபையில திராவிட முன்னேற்ற கழகம் பேச 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 உட்கார்ந்து நோட்ஸ் எடுத்திருந்தாரு. ஆனால் உங்களோட லீடர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இல்லாததுனால உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நோட்ஸ் எடுத்தாரா? உட்கார்ந்து ஆல்மோஸ்ட் தூங்கிட்டாரு. நானே காட்ட முடியும் 2-3 வீடியோ, இல்லைன்னு மட்டும் சொல்லாதீங்க, நான் காட்டுறேன் உங்களுக்கு 2-3 வீடியோ காட்டுறேன். ஸோ எதுக்காக சொல்றேன்னா ஒரு ஹெல்தி டெமோக்ரஸில லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளிங்கிறது ஆனா ஹெல்தி டெமோக்ரஸில அந்த ரைட் கூட இருக்கு வாக் அவுட் பண்றதுக்கு. இல்ல இட் இஸ் an exception அக்ஷிதா. அது ஆப்பர்சூனிட்டி கூட இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்க, we don't agree, அதனால வாக் அவுட் பண்றாங்க. அதனால அவங்க சொல்றாங்க நீங்க பூட்டிட்டு வச்சிடுவோம், நம்ம யாரும் வெளியில போக முடியாது அந்த மாதிரி சொன்னீங்கன்னா நம்ம கூட ரிப்ளை பண்ணுவோம். ஓகே, the issue here is let's assume நம்ம டிஎம்கே வந்து டீலிமிட்டேஷன் பில்லுக்கு வந்து வாக் அவுட் பண்ண போறாங்களா, சப்போர்ட் பண்ண போறாங்களா டெல்லியில தெரியல. let's assume here no bill is moved. பில்லே மூவ் பண்ணல. இங்க வந்து விவாதம் தான் நடந்துகிட்டு இருக்கு. ஸ்பீக்கர் கிட்ட பெர்மிஷன் வாங்கி நீங்க very well you can show your contention on any matter that has been raised. accordingly அத வந்து எதிர்க்கிறதுக்கு உங்களுக்கு வந்து தைரியம் இல்ல, ஒரு ஸ்டெப் மேல போய் சொல்றேன், பார்லிமெண்டரி வேர்டாவே சொல்றேன், திராணி இல்ல அப்படின்னா நீங்க வந்து எதுக்காக வந்து வெளியில வழிநடப்பு பண்றீங்க? அப்ப நீங்க உங்களால பேச முடியாதா? எது வேணா இருக்கட்டும், எந்த எதிர்ப்பு வேணா இருக்கட்டும், நீங்க வந்து அசெம்பிளின்னு சொல்லும் பொழுது நீங்க வந்து பில் மூவ் பண்ணல. so you're not showing dissent. you have an opportunity to express your points. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஏன் டிஎம்கே வேஸ்ட் பண்றீங்க? அதான் நான் கேக்குறேன். இப்ப வெளியில அவங்களோட ஸ்ட்ராட்டஜி இல்ல சார். இல்ல ஒரே ஒரு நிமிஷம், அது அவங்களோட ஸ்ட்ராட்டஜி. வாக் அவுட் ஸ்ட்ராட்டஜி இஸ் லெஜிட். எல்லாம் யூஸ் பண்றாங்க, எல்லா பார்ட்டி யூஸ் பண்றாங்க. பதில் சொல்ல முடியல, அவங்களால ஏத்துக்க முடியல. ஆனா இங்க டாபிக் என்னன்னா சத்யா சார் ஆட்சி புடிச்சிட்டோனே சரி, ஆனா இங்க டாபிக் என்னன்னா ஓவர் ரீச், இந்த ஆக்ஷன் ஜஸ்டிஃபைட் இல்லையா? ஏன்னா ஐ திங்க் 1 monthல இவ்ளோ அரெஸ்ட் பார்த்திருக்கோம். யாரோ கிரிட்டிக்கலா இருந்தாங்கன்னா அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க. அதனால தான் இந்த கேள்வி வந்திருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா அரெஸ்ட் ஆனவங்க எல்லாருமே they are going beyond the said constitutional guaranteed fundamental rights. as simple as that. ரொம்ப டிரோகேட்டரியாவும் அட்டாக்கிங்காகவும் த்ரெட்டனிங்காகவும் பேசுறதுனால மட்டும்தான் அரெஸ்ட் பண்றாங்க. நான் ஒரே ஒரு கேள்வி தான் சொல்றேன், ஒரே ஒரு கேள்வி தான் கேட்க விரும்புறேன். டிஎம்கே ஆட்சியில ஜேர்னலிஸ்ட் அரெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. டிஎம்கே ஆட்சியில ஜேர்னலிஸ்ட் அரெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. கரூர் எபிசோட் அப்போ என்ன நடந்தது, என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பேசக்கூடிய எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணாங்க. அப்போ அந்த டைம்ல வந்து உண்மையான ஜனநாயகம் வந்து பாதிக்கப்பட்டது வந்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில தான். இங்கேயாவது பவர்ஃபுல் பீப்புள் வந்து சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டுக்கு நாங்க உடனே ஆக்ஷன் எடுக்கிறோம். ஏன்னா என்னைக்கு வந்து மார்க்கண்டேயன் அவர்கள் வந்து டிவிகேல ஜாயின் பண்ணுவாருன்னு தெரியாது. நல்லா யோசிச்சுக்கோங்க. அந்த மாதிரி வந்து லெஜிஸ்லேட்டர்ஸ் வந்து பார்ட்டி மாறிட்டு தான் இருக்காங்க. ஓகே, இன்ஃபேக்ட் நான் ஒன்னு சொல்றேன் அக்ஷிதா, மோஸ்ட் ஆஃப் த டைம் டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே இதெல்லாம் விட்டு கொடுத்துட்டாங்க. ஏன் தெரியுமா?
அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் சொன்னாலும் நாளைக்கு இங்க வர போறாரு, அவரை தேவையில்லாம எதுக்கு அரெஸ்ட் பண்ணிக்கிட்டு, த்ரெட் டு வயலன்ஸே இருந்தாலும், சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்டை வயலேட் பண்ணாலும் பரவாயில்ல. அந்த மாதிரி பல பேர் வந்து டிஎம்கேக்கு வந்திருக்காங்க, ஏடிஎம்கேல இருந்து. அதே மாதிரி ஏடிஎம்கேவும் பல பேர் டிஎம்கேல இருந்து வந்துருவாங்க அப்படின்னு லெஜிஸ்லேட்டர்ஸை காப்பாத்திட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு சிட்டிசனுக்கு என்ன நடக்குதோ அது இன்னைக்கு லெஜிஸ்லேட்டருக்கு நடக்குதுன்னா we are very clear, law is operating equally. In DMK government, what was happening for journalists should have happened for everybody, even legislator. அது செஞ்சாங்களா? கட்டாயமா செய்யல, விட்டு கொடுத்துட்டு தான் இருந்தாங்க. ஆனா எங்களை சுத்தி தான் அட்டாக்கே நடந்துட்டு இருந்தது, டிவிகே சுத்தி தான் அட்டாக்கே நடந்துட்டு இருந்தது. நாகநந்தினி மேடம், உங்க ரெஸ்பான்ஸ். உங்க கவர்மெண்ட் கூட இதே பண்ணிச்சு, யாரும் கிரிட்டிசைஸ் பண்ணாங்கன்னா டைரக்டா ஜெயிலுக்கு அனுப்பிடுவீங்க அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் நாங்க ஜெயிலுக்கு அனுப்பிச்சிருக்க வேண்டியவர் ஆதவர்ஜுனா அவர்கள் தான். அவர் பேசின ஆடியோ இன்னைக்கு சோசியல் மீடியால ரொம்ப வைட் ஸ்ப்ரெடா போயிட்டு இருக்கு. இப்ப டைம் இல்லைன்னா அந்த ஆடியோவை நான் போட்டு காமிச்சிருவேன். அவர் பேசாத வார்த்தை எல்லாம் கிடையாது. இன்னைக்கு வந்து ஆக்சுவலி சொல்ல போனா டிவிக்கு அவ்வளோ ரொம்ப சுத்தம், அவ்வளோ ரொம்ப நேர்மை அப்படின்னு சொன்னா உண்மையாலுமே இன்னைக்கு ஒருத்தருக்கு பாடநூல் கழக தலைவரா ஒரு போஸ்டிங் கொடுத்திருக்காருல திரு லைவலோ மணி அவர்கள், அவர் என்ன பேசினாரு? அவ்வளவு மோசமா செல்ஃப் டிஃபைன் பண்ற மாதிரி ஓம் காளி ஜெய் காளின்னு சொல்லி தனியா ஒருத்தரோட பர்சனல் அட்டாக் அவர் பண்ணலையா? அப்ப அவங்களோட சுத்தி இருக்கக்கூடிய டிவிகே நிர்வாகிகள் எல்லாம் நாளைக்கு திமுகவை பார்த்து அதானே செய்வாங்க. இதுவுமே ஒரு இருபட்ட சமுதாயத்துக்கு இடையில ஏற்படக்கூடிய, அதாவது இரு தரப்பினர் கூட ஏற்படக்கூடிய மோதல் தானே. அப்ப இதெல்லாம் தாவேக்கா செய்யாம தான் இருக்கா அப்படின்னு அவர்னால சொல்ல முடியுமா? இதுல ரொம்ப கூலா சொல்றாரு. அதாவது மார்க்கண்டேயன் சார் எப்ப வேணாலும் தாவேக்காக்கு வரல. என்ன சார் உங்களுக்கு என்ன ஒர்க் கொடுத்திருக்காங்க? ஸ்போக் பர்சன் தானே, எப்போ வந்தாலும் இவங்க இங்க கட்சிக்கு வந்துருவாங்க, இவங்க எங்க கட்சிக்கு வந்துருவாங்க அப்படின்னு பார்த்தா ஆர்பி உதயகுமார் அவர்கள் நிறைய விஷயம் பேசினாரு அதிமுக இருந்து. அடுத்தது செல்லூர் ராஜா அவர்கள் பேசாத விஷயம் இல்ல. அப்புறம் ராஜேந்திர பாலாஜி அவர்களும் நிறைய பேசினாங்க. ஆனா அதிமுக மேல எல்லாம் அவதூறு போகாது. ஏன்னா உண்மையா அங்கிருந்து ஆட்கள் போறாங்க. இப்ப திமுக இருந்து உங்களுக்கு ஆட்கள் வேணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி பயமுறுத்துறீங்களா? ஏன் ஆல்ரெடி அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொன்னார்ல, என்ன உள்ள உட்கார வச்சு மிரட்டினாங்க, லிட்டரலி என்ன தாவேக்கால வந்து ஜாயின் பண்ண சொல்லி என்ன வந்து முழுசா மிரட்டினாங்க. இப்ப இவர் சொல்றாருல, மார்க்கண்டேயன் சொல்றாருல, என்ன கன் பாயிண்ட்ல வச்சு ஆக்சுவலி அவர் பேசினார். நீங்க பேசினாரு, அதுவும் ஏன் பேசினாருன்னு தெரியும். உண்மையாலுமே சொன்னா இவர் சொல்றாரு சட்டப்பேரவையில உட்கார்ந்து நோட்ஸ் எடுக்கணும். சார் நீங்க எங்களுக்கு டீச் பண்ணாதீங்க. நீங்க இன்னைக்குதான் கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க, 2 வருஷம் தான் ஆயிருக்கு. நாங்க 75 வருஷமா இந்த ஒரு பாரம்பரிய கட்சியில உட்கார்ந்து இருக்கோம். இதுல எது சரி எது தப்பு இதெல்லாம் எங்களுக்கு தெரியும். நீங்க கிளாஸ் எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு நார்மல் ஒரு அட்வொகேட் இப்படி உட்கார்ந்துட்டு பேசலாமா? ஒரு எதிர்கட்சியில இருக்கிறவங்களுக்கு சாதாரண அடிப்படை ரைட்ஸ் இருக்கு, அதுபடி நடத்திட்டு இருக்காங்க. அதுக்கு மேல என்ன உட்கார்ந்து என்ன நல்லது பேசுனீங்க? நீங்க சட்டப்பேரவையில என்ன பில் பாஸ் பண்ணீங்க? இன்னைக்கு வந்து டீலிமிட்டேஷனுக்கு என்ன பண்ண போகுது டிஎம்கே நீங்க கேக்குறீங்களே, நீங்க என்ன செஞ்சு வச்சிருக்கீங்க? அதுக்கு முன்னாடி என்ன பிரையாரிட்டி எடுத்து வச்சிருக்கீங்க? நீங்க வந்து இந்தியா கூட்டணியில ஜாயின் பண்ணிக்கலாம். நிறைய क्वेश्चंस நாகநந்தினி மேடம், அதேதான் சொன்னதுக்கு ஒன்லைன் தாவேக்கா மேபி உங்க இருந்து தான் இன்ஸ்பயர் பண்ணிட்டு எல்லாரும் அரெஸ்ட் பண்றாங்க. இல்ல அப்படி இல்ல. அது என்ன இன்ஸ்பயர் இந்த மாதிரி தான். அதான் நான் சொல்லிட்டேன் மேடம், எடுத்தோன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டேன். நாங்க ஃபர்ஸ்ட் அரெஸ்ட் பண்ண வேண்டியதா இருந்தா அமைச்சர் ஆதவர்ஜுனாவை தான் அரெஸ்ட் பண்ணிருக்கணும். அன்னைக்கு அவர் என்ன மாதிரியான வார்த்தையை பேசினார்? அன்னைக்கு முட்டாள் முதல்வர்னு கூட சொன்னார் அவர். இதெல்லாம் சரியா? இருந்தாலும் நாங்க ஏன் அதை சாதாரணமா விட்டோம்? இதை விட கரூர் கேஸுக்கு நிறைய ஜேர்னலிஸ்ட் நாங்க அரெஸ்ட் பண்ணோமா சார்? எப்படி நாங்க அரெஸ்ட் பண்ணாம விட்டது இன்னைக்கு இருக்கிற சிஎம் அவர்கள் தான். பண்ணிருந்தோம்னு வச்சுக்கோங்க, அன்னைக்கே உண்மை வெளியே வந்திருக்கும். இதைதானே நாங்க சொல்லிட்டே இருக்கோம் சார். இது அடிப்படை உரிமை, பேச்சுரிமைங்கிறது எல்லாத்துக்கும் இருக்கிறது. நான் இப்ப கேட்டேன்ல, இப்போ மார்க்கண்டேயன் சார் இப்படி பேசிட்டாருங்கிறது இப்படி பேசுறாங்க. தாவேக்கா தூத்துக்குடியினுடைய மாவட்ட செயலாளர் கோவில்பட்டியினுடைய எம்எல்ஏ கருணாநிதி அவர்களை மேடை போட்டு அவர் எங்க கட்சிக்கு வந்துதான் தீரணும், வருவாரு, வர வைக்கிறோம் பாரு, எப்படி வர வைக்கணும்னு எனக்கு தெரியும்னு அப்படி பேசினார்ல மேடையில. அப்ப என்ன பண்ணிட்டு இருந்துச்சு? அப்போ கருணாநிதி அவர்கள் பேட்டி கொடுத்தாருல, என்னைய வந்து மிரட்டுறாங்க, தாவேக்கா மாவட்ட செயலர் என்னை மிரட்டுற தோரணையில பேசுறாருன்னு பத்திரிகை அவரு பிரஸ் ரெண்டு எக்ஸாம்பிள்ஸ் நீங்க கொடுத்திருக்கீங்க. டிவிக்கு என்ன போச்சு, எங்க போச்சு? இன்னொன்னு மேம் நல்லா நான் இப்பவும் சொல்றேன், மார்க்கண்டேயன் சார் வந்து ஏதோ சிஎம் சார வந்து அஃபெண்ட் பண்ற மாதிரி பேசிட்டாருன்றதுக்காக எல்லாம் இவங்க நடவடிக்கை இல்ல. அதுக்கப்புறம் அவர் கேட்டாரு, விவசாயிகளுக்கு இவ்வளவு பிரச்சனை இழைச்சிட்டு இருக்கீங்க, இது என்ன ஆச்சு? பழனி கோயில் விவகாரம் என்ன போச்சு? அதை விட போதை ஒழிப்புன்னு சொன்னீங்களே, உங்களோட அமைச்சரே ஒருத்தர் போதை பொருளை யூஸ் பண்ணிருக்காருன்ற விஷயம் இவ்வளவு வைட் ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. அந்த அமைச்சர் மேல என்ன நடவடிக்கை?
சோ இதுக்கெல்லாம் முடிவு சொல்லுங்க சிஎம் சார், முடிவு சொல்லுங்க சிஎம் சார்னு அதே காணொலியில மார்க்கண்டேயன் அவர்கள் பேசியிருக்கிறார். இதுக்கு முன்னாடி அவர் 3 முறை எம்எல்ஏவா இருந்திருக்காரு. அதுக்கு முன்னாடி அவர் பேசினதே கிடையாது. இந்த டைம் அவர் அப்படி பேசினார்னா அவரை பேச வச்சது யாரு? இவர் சொல்றாருல என்ன, அதாவது எந்த மாதிரி ஸ்டைல்ல நம்ம பேசணும் சார், நாங்க நடிகர் கிடையாது, எங்களுக்கு எந்த மாதிரி சிச்சுவேஷன்ல எப்படி ஆக்ட் பண்ணணும், எப்படி ஸ்டைலா பேசணும்னு எங்களுக்கு தெரியாது. நாங்க இயல்பா ஒரு விவசாயி. மார்க்கண்டேயன் சார் ஒரு விவசாயி. அவரோட தோணையில அவரோட ஊர் ஸ்லாங்ல அவர் பேசினார். ஆனா நம்ம மேடம் அது டிஃபெண்ட் பண்ண முடியாது. ஆனா எந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணாங்க, எந்த மாதிரி இது வேர்ட்ஸ் யூஸ் பண்ணாங்க, அது ஊர் ஸ்லாங் இதாவது சொல்லிட்டு டிஃபெண்ட் பண்ண முடியாது. இல்ல சார், இல்ல மேம். இப்ப வந்து உங்களுக்கு தெரியுமா இல்லையான்னு தெரியல, எங்க தமிழ்நாட்டுல ஒரு ஊருக்கு ஒரு ஸ்லாங் இருக்கு. சீரியஸா இப்ப நாங்க கோயம்புத்தூர்காரங்க, எங்களுக்கே வந்து சென்னை போனோம்னா அவங்க பேசுறது ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். என்ன வந்துட்டியா, என்ன டிக்கெட் வாங்கினியா, என்ன சாப்பாடு வேணுமா அப்படின்லாம் கேட்டா எங்க ஊருக்காரங்க சாப்பிடவே மாட்டோம் நாங்க. ஏன்னா எங்களுக்கு வந்து அந்த வாங்க போங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஊருக்கு ஒரு ஸ்லாங் இருக்கு. அவரோட விஷயம், அவர் சொன்ன வார்த்தை தவறா இருந்தாலும் ஏன் சொன்னாருன்னு யோசிக்கணும். அப்ப சிஎம் சார் ஏன் அப்படி பேசுறாரு? அவர் பேசாம இருந்தா இது வந்திருக்காதுல்ல மேம். நீங்களா சொல்லுங்க, அவரா தண்ணி வச்சு பெற்று அவரா பேசினாரா? அது ஒண்ணுதான். மார்க்கண்டேயன் சார் அவரா பேசினாரா? அதெல்லாம் தெரியாது எனக்கு. ஸ்லாங் எந்த ஸ்லாங்ல ஓகேயா இருக்குன்னு எனக்கு தெரியாது. சத்யா சார். சரி மேம், சரி மேம், ஓகே மேம். இல்ல நான் இந்த விஷயத்தை தான் நான் கேக்குறேன். இப்ப சட்டப்பேரவையை பூட்டணும்னு சொல்றதே மிகப்பெரிய ஜனநாயக படுகொலை. அது தெரியுமா? இவர் சொல்றாருல்ல, சார் பேசுறாருல்ல, அதாவது சட்டப்பேரவை நான் பூட்டி வைப்பேன்னு சொல்றது சார். அது உங்களுக்கு எனக்கு படிக்கல. சத்யா சார், நாகநந்தினி மேடம் அட்லீஸ்ட் 2-3 எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்திருக்காங்க உங்களுக்கு. அட்லீஸ்ட் 2-3 எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்திருக்காங்க. அக்ஷிதா, சட்டசபையை வந்து பூட்டி வைக்கிறதுங்கிறது ஜனநாயகத்துக்கு அகைன்ஸ்ட்னு சொல்றாங்க. நான் சொல்றேன், கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம ஓடுறதும் ஜனநாயகத்துக்கு அகைன்ஸ்ட் தான். அது அவங்க ரைட்ன்றாங்க. அப்போ கருணாநிதி சாருக்கு என்ன நடந்துச்சு, ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ சரவணன் சாருக்கு என்ன நடந்துச்சு, அதையும் சேர்த்து எல்லாம் சொல்லிட்டீங்கன்னா அது ஒரு வழியா போயிடும் சார், ஒன்னும் பிரச்சனை இருக்காது. டிஎம்கே வந்து வயலன்ஸை பத்தி பேசும்போது அக்ஷிதா எனக்கு வந்து ஒரு ஹிஸ்டரி ஞாபகம் வருது. ஜெயலலிதா அம்மாக்கு என்ன நடந்தது சட்டசபையிலன்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதனால வந்து ஒரு டெமோக்ரஸி வந்து எப்படி வந்து கொண்டு வரணும், ஜனநாயகத்தை எப்படி நிலைநிறுத்தணுங்கிறதுக்கு வந்து திமுக வந்து பாடம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. And this is not the first time இருந்தவரே சொல்லிட்டாங்க அங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லி. இது ஆல்ரெடி நிறைய விதத்துல விவாதம் போயிடுச்சு. ஹிஸ்டரியை தப்பா மட்டும் ப்ராம் பண்ணாதீங்க. அது தாவேக்க ஒரு ஹிஸ்டரி சொல்லுதுன்னா அது சரியா இருக்குமா இல்லையான்னு மக்கள் ரொம்ப சிந்தனை பண்ணுவாங்க சார், பாத்துக்கோங்க. இல்ல அக்ஷிதா, நான் ஹைலைட் பண்ண பேச விட்டதா, ஏன்னா வந்து ஐ ஜஸ்ட் வாண்டட் டு கன்வே a point. சரி சரி. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்னைக்கு சொல்றேன், எங்க லீடர் தளபதி விஜய் அவர்கள் சட்டசபையோடைய கதவை மூடணும்னு சொன்னது கரெக்ட் தான். ஏன் மூடணும்னு சொன்னாருன்னா, மக்களுடைய பிரச்சனையை ரைஸ் பண்ணும் பொழுது, அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற பிரச்சனையை ரைஸ் பண்ணும் பொழுது எழுந்து திமுக ஓடக்கூடாது, பதில் சொல்லணுன்றதுக்காக சொன்னார். சார் அதுக்காக ஓடவே இல்ல. நான் இப்ப இத வந்து நான் வந்து ஸ்ட்ரைக் பண்ண பேச முடியும் சார். அது பேசல, நீங்க குட்டி ஸ்டோரி சொன்னீங்க. இங்கேயே ஜனநாயகம் இல்ல. தேடுனீங்க அங்க அப்பான்னு சொல்றதுக்கு யாரும் இல்ல. அக்ஷிதாவுடைய ப்ரோகிராம்ல எனக்கு ஜனநாயகம் இல்ல. தமிழ்நாடு அரசியல்ல எதுக்கு அப்பான்னு சொல்றீங்க? அவங்க என்ன சொல்றாங்க, குட்டி ஸ்டோரி எல்லாம் சொன்னீங்க அசெம்பிளில, அப்போதான் அவங்க வாக் அவுட் பண்ணாங்கன்னு. சார் ஏன் குட்டி ஸ்டோரி சொல்லக்கூடாதா, பெரிய ஸ்டோரி தான் சொல்லணுமா? வேண்டியதில்ல சார், என்ன நிதர்சனமா அத பேசுங்க. என்ன ஸ்டோரி? மக்கள் பிரச்சனை பேசுங்க. எங்களோட ஸ்பீச்சோட கிராஃப்ட், எங்களுடைய ஸ்பீச் நாங்க எப்படி பேசணும்ங்கிறது எங்களோட ரைட் சார். நீங்க ஆக்டிங் கொடுக்கும்போது ஆடியன்ஸா நாங்க பாக்கும்போது எங்களுக்கு அந்த படம் பிடிச்சா பாப்போம், பிடிக்கலனா அந்த படத்துல இருந்து எந்திரச்சு வெளிய போய்டுவோம் சார். there are different ways of communication. நீங்க ஆக்டிங்னு சொல்றீங்க, sign is also a communication, speech is also a communication. so there is a different way of. அக்ஷிதா வந்து நான் பேச அவங்க வந்து எஸ் சொல்றாங்க, வார்த்தைகளால சொல்ல. she is just அவங்க வந்து ஹெட் வந்து நாட் பண்றாங்க, நீங்களும் வந்து தலையாட்டுறது வந்து அக்செப்டன்ஸ்க்கு ஈக்குவல். இல்லன்னு சொல்லும்போது இல்லன்னு ஈக்குவல். இது நீங்க வந்து எப்படி கம்யூனிகேஷன்ல நினைக்கிறீங்க? legislators are doing it. தலையாட்டுறது தப்பு இல்ல, இப்படி இல்ல நீங்க எல்லாமே குறை சொல்லணும். நீங்க எனக்கே ஜனநாயகம் இல்லாம நீங்க டிபேட்ல விட மாட்டேங்கிறீங்க. நானும் பொறுமையா பேசிட்டு இருக்கேன், நீங்க வந்து ஜனநாயகமே இல்ல. அவங்க சொல்றாங்க இந்த ஆக்ஷன் எங்க இருந்து வந்துச்சு அசெம்பிளில. ஓகே, சோ அதனால வந்து ஜனநாயகத்தை நிலைநிறுத்துறதுக்காக தான் தளபதி விஜய் அவர்கள் கிளியரா என்ன சொன்னாருன்னா, சட்டசபையோடைய கதவுகள் மூடப்படணும், அப்பதான் ஜனநாயகம் நிலைநிறுத்தப்படுங்கிறது தான் டீகோடிங் ஆஃப் ஸ்பீச். ஆனா நீங்க என்ன சொல்றீங்க,
அது ஜனநாயகத்துக்கு அகேன்ஸ்ட்ன்றீங்க. அப்ப நீங்க எல்லாம் ஓடத்தான் போறீங்களா? சட்டசபையை விட்டு ஓடணும் முடிவு பண்ணிட்டீங்களா? அப்படிங்கிற கேள்வி மக்கள் வைக்கதான் செய்யறாங்க. நான் வைக்கல. நாங்க சட்டப்பேரவையில இருக்கணுமா ஓடணுமான்னு மக்களும் முடிவு எங்களையும் சட்டப்பேரவையில மக்கள் கொண்டு முடிவு வந்து பண்ணிட்டாங்க மக்கள் நீங்க தான் ஓடதான் சார். என்னமோ போறீங்க. நீங்க வந்து மக்கள் ஒவ்வொருத்தருக்கும் எதிர்ப்பு உயிர் கொடுத்த தெரிவிச்சாங்களா அந்த மாதிரி வார்த்தைக்கு? பேசக்கூடாது சார். மக்கள் சார் எதிர்ப்பு நான் ஒண்ணே ஒண்ணு தெரிவிக்கவே சொல்றேன் இல்ல. பாருங்க. நீங்க நீங்க கேட்டோம்ல, நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டோம்ல, அதுக்கெல்லாம் பதில் சொன்னாரா? சோஃபா மாடல் சொன்னதுக்கு இங்க பர்னிச்சர், டேபிள், டைனிங் டேபிள் இதெல்லாம் வைக்க வேண்டியது இல்ல. இது என்ன சார் மாடுலேஷன்? சார் நீங்க ஆல்ரெடி அந்த அந்த செக்மெண்ட்லாம் முடிஞ்சிட்டு எனக்கு ஆக்டிங் வேணாம், நான் மக்களுக்கு சர்வீஸ் பண்ணேன்னு வரும்போது உடனே அங்க எந்திரிச்சு நின்னு யாருப்பா அது சரவணன் எந்திரிச்சு வெளியே போங்க, நீங்க எல்லாம் இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிருக்கணும் சிஎம் சார். ஏன் சொல்லல? ஓகே சத்யா சார், உங்க ஃபைனல் ரெஸ்பான்ஸ். நான் பேசிடலாமா? கதவு மூடணும்னு சொன்னது ஜனநாயகத்தை நிலைநிறுத்தத்துக்காக தான். தமிழ் மக்கள் யாருமே உங்களுக்கு ஓட்டு போட்டவங்களும் சரி, எங்களுக்கு ஓட்டு போட்டவங்களும் சரி, அந்த வார்த்தைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கல. கட்சிக்காரங்களா நீங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க, அது ஜனநாயகம்னு நினைக்கிறீங்க. ஒரே ஒரு எதிர்ப்பு அந்த வார்த்தைக்காக சாமானிய மக்கள் கிட்ட இருந்து வந்திருக்கா? சாமானிய மக்கள் என்ன நினைக்கிறாங்க? திமுகனாலே சட்டசபையை விட்டு ஓடுறாங்க, அதனால சட்டசபையில கதவை மூடிட்டு லைவ் பண்ணா மக்களுக்காக பேசுறாங்களா இல்லையா? ஊழல் வழக்குகளை பத்தி பேசுவோம். ஊழல் வழக்கு வந்து கே நேரு அவர்கள் பத்தி பேசுவோம், செந்தில் பாலாஜி ஊழல் வழக்கு அவர்கள் பத்தி பத்தி பேசணும். பேசுவோம். ஞானசுந்தரி அவர்கள் தாவேக கட்சியினுடைய அமைச்சர் மேல ஊழல்னு சொன்னா 120 கோடி ஊழல் வரைக்கும் வந்திருக்குன்னு சொல்லி ஒரு அட்வொகேட் சார் மாதிரி ஒரு அட்வொகேட் அவங்க போய் கொடுத்தா கூட அவங்கள கட்சி விட்டு தூக்கு, அவங்கள கட்சிக்குள்ளேயே வச்சுக்க கூடாது அப்படின்னு அந்த ஊழல் தானே சார் சொல்றீங்க? கரெக்டா சார் நான் சொன்னது? திமுக மேல இருக்கக்கூடிய ஊழலை பத்தி பேசும்பொழுது அவங்க போயிடக்கூடாது, அவங்க கதவை வந்து மூணுனா ஜனநாயகம் இருக்கும், பதில் சொல்லுங்கன்றதுதான் எங்க தலைவருடைய பாயிண்டா இருந்தது கரூர்ல. அது மக்கள் வரவேற்றிருக்காங்க. திமுக சந்தோஷப்படுறதுக்காக எங்களால பேச முடியாது. நாங்க மக்களுக்காக பேசுறோம், மக்கள் ஆதரவு கொடுத்திருக்காங்க, மக்களுக்கான வாய்ஸா தான் நாங்க இருப்போம். அதனால மக்களுடைய வாய்ஸ்க்கு பதில் சொல்லணும்னா அதுக்காக கதவு மூடணும், சட்டசபையோட கதவு மூடணும்னா கட்டாயமா மூடுவோம். ஓகே சரி சார், டைம் இல்லை, சாரி. ஸோ ரேப் அப் பண்ணுறோம். இன்றைக்கி எங்கள் கூட சேர்ந்தது ரொம்ப நன்றி நாகநந்தி மேடம், சத்யகுமார் சார். அல்டிமேட்லி இந்த அரெஸ்ட் ஜஸ்டிஃபைடா இல்லையா வியூவர்ஸ் தான் டிசைட் பண்ணுவாங்க. காமெண்ட்ஸில் நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு.